ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான முகாம்கள், அதாவது தமிழ்நாடு முழுக்க 9000 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புலேருந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ஒரு அறிவிப்பு சில வாரங்களுக்கு முன்னாடி அரசு தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. அதாவது 9000 இடங்களில் இந்த முகாம் நடத்தப்பட்டு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்காதவங்க புதுசாக வாங்குறவங்க மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு கொடுத்துருந்தாங்க. ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் இதுக்கான விண்ணப்பங்கள் எங்கே கொடுக்கப்படுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. இதுக்கான விண்ணப்பங்கள் ரேஷன் கடையிலையும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் சேவை மையங்களையாவது கிடைக்குமான்னு பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த முகாம்கள் தமிழ்நாட்டில் தான் நடத்தப்படுதா, எங்கே நடத்தப்படுதுன்னே தெரியாமல் மக்கள் பெரிய குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்களோட குழப்பத்தை பார்க்க ஒரு முக்கியமான அறிவிப்பு அரசுக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகாம் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் தான் நடத்தப்பட்டிருக்கு. 1-2 வாரங்களில் தமிழகம் முழுக்க நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான இந்த முகாம் மேக்சிமம் இடங்களில் நடத்தப்படலை அப்படிங்கிறது தான் மக்களோட முக்கியமான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. உங்கள் ஊரில் இந்த முகாம் எங்கேயாவது நடந்துருந்துன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.